பஞ்சு மாதிரி ஆப்பம், அதுவும் பழைய சாதம் பயன்படுத்தி எங்கள் அம்மா செய்கிற இந்த ஆப்பம் எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் A to Z எல்லாமே பக்குவமாக அவங்களே மாவு ஊற வச்சு அரைச்சி ஆப்பம் செய்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஆப்பம் செய்ய அரிசி வேணும். பச்சரிசி தான் எடுக்கணும். பச்சரிசியில் வந்து ரைஸ் சமைக்கிறதுக்கு நம்ம ஒன்று பயன்படுத்துவோம்ல, பொன்னி பச்சரிசி அப்படி இருக்கக்கூடாது. மாவு பச்சரிசி பலகாரங்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள மாவு பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதில் மெஷரிங் கப்பால் ஒரு 3 கப் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. இதுவே அதிகமாக தான் இருந்தது மாவு. அம்மா வந்து படிக்கணக்கில் தான் சேர்ப்பாங்க. படி இருக்குல்ல, ஸோ அதில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக நான் மெஷரிங் கப்பில் செஞ்சு காட்ட சொல்லியிருந்தேன். 3 கப் மெஷரிங் கப்பில் மாவு பச்சரிசி சேர்த்துருக்காங்க. கூடவே உளுந்தம் பருப்பு ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்க்குறாங்க. அப்போ நான் வந்து 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் உளுந்தம் பருப்பு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் அளவில் சேர்த்துக்கங்க. உளுந்த பருப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராகவே வரும். ஏன்னா ஆப்பத்துக்கு உளுந்த பருப்பு இல்லாமல் கூட நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதில் தண்ணீர் சேர்த்து 2 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ மதியம் ஊற வச்சுருக்கேன், ஈவினிங் போல் அரைக்கும் போது பார்க்கலாம், இருக்கட்டும். இப்போ ஈவினிங் கிரைண்டரெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா மாவை அரைச்சி எடுக்கணும், நீங்களே அரைச்சி காட்டிடுங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ மறுபடியுமே ஊற வச்ச தண்ணீரை ஒரு முறை நல்லா கரைஞ்சி எடுத்துட்டு ஊற்றிட்டு நம்ம அரிசி எடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி 2 முறை வந்து ஆப்பம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் எப்போவாவது ஒரு சில நேரம் வந்து எனக்கு சொதப்பும். சம்டைம்ஸ் உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன், அல்லது தேங்காய் வந்து குறைவாக போட்டிருப்பேன், இந்த மாதிரி ஏதாவது சொதப்பும். பட் அம்மா செய்கிற மெத்தட் வந்து எப்போவுமே சொதப்புறது கிடையாது. ஒவ்வொரு முறையுமே ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பாலே சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்ற மாதிரி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிரைண்டரில் உளுந்து அண்ட் அரிசி ஊற வச்சோம்ல, அதை சேர்த்துருக்காங்க. கூடவே தேங்காய் துருவல் வந்து நான் ஃப்ரிட்ஜில் திருவி வச்சுருந்தேன், ஸோ அதை தான் சேர்க்குறாங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காய் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தேங்காய்னா ஒரு தேங்காய் அப்படியே முழுசாக சேருங்க. தேங்காய் சேர்க்குறத பொறுத்து தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆப்பம் அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து சாதம், பழைய கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மதியம் படித்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல. சாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஆரம்பத்தில் அதிகமாக தண்ணீர் சேர்த்துறாதீங்க, ஏன்னா பச்சரிசி தேங்காய் சாதம்லாம் சேர்த்துருக்கிறதால தண்ணீர் விட்ட மாதிரி கொஞ்சம் அரைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணீர் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப இலகலா தண்ணீர் ஆகிட்டாலுமே ஆப்பம் வந்து அவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு பஞ்சு மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நார்மல் இட்லி மாவை விட ஆப்பம் வந்து சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும். லேசாக ஒரு நரநரப்பு தன்மையில் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ பக்கத்துலேயே இருந்து அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம் ஆப்பம் மாவு, ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சூப்பராக வரும். நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஆப்பம் ரெசிபி வந்து மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்து காட்டியிருப்பேன். இப்போ கிரைண்டரில் அம்மா வந்து எப்போதுமே கிரைண்டரில் தான் பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஸோ அம்மா கிரைண்டரில் செய்யணும் அப்படின்றனால அம்மா கிரைண்டர்லேயே அரைக்க சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பதம், ரொம்ப மை மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லேசாக நரநரப்பாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. இது போதும், அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதை வந்து கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா பீட் பண்ண மாதிரி நல்லா கலந்து விடணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துருந்தாங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஆப்பம் மாவு வந்து நல்லா பொங்கி புளிச்சு வராது, அப்படியே செட்டில் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கைகளாலேயே நல்லா அடித்து விட்டு கலந்துக்கிறாங்க. இட்லி மாவு ஆப்பம் மாவு எதுவாக இருந்தாலுமே கைகளால் இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சு வைக்கும் போது தான் நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி வரும், நல்லா புளிச்சு பொங்கி வரும். நமக்கு ரிசல்ட்டுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டாங்க. பாத்திரத்தில் 3/4 வாசிக்கு மேலே வந்து மாவு இருந்தது. ஸோ அப்படியே வச்சோன்னா நைட்டு வந்து பொங்கி வழிஞ்சிடும். ஆப்பம் மாவு வந்து நல்லாவே பொங்கும். ஸோ அதனால் வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்ற சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ நம்ம பேக் பண்ணும்போது இந்த பாத்திரம் இருக்கும், காலையில் வேறு பாத்திரம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி ஓவர் நைட் அப்படியே நான் விட்டுறேன். இப்போ காலையில் வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன். ஆப்பம் மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இது அதை விட பெரிய பாத்திரத்தில் தான் வச்சு, அரை வாசி தான் பாதி அளவு தான் மாவு இருந்தது, பட் 3/4 வாசி அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும், பார்க்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். சரி இன்றைக்கி ஆப்பம் சூப்பராக வரும் அப்படின்ட்டு. அது மாதிரி தான் பார்க்கும்போதே பாருங்கள், ஒரு மாதிரி நுரையாக வருதுல்ல, ஒரு நல்லா பொங்கி வந்திருக்கு ஆப்பம் மாவு. இந்த மாதிரி பதம் வேணும் கண்டிப்பாக. அண்ட் ரொம்ப அடித்து இந்த நுரையெல்லாம் அடித்து பீட் பண்ணி அப்படியே செய்யக்கூடாது. அதே நேரத்தில் ஆப்பம் மாவு இட்லிக்கு செய்கிற மாவெல்லாம் ஆற்றுற மாதிரி ரொம்ப லாங்காக கரண்டி வச்சு ஆற்றி அப்படியே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ லேசாக ஒரு மாதிரி ஜென்டலாக ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து இன்றைக்கி நம்ம செஞ்சுக்கலாம். மீதி மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஆப்பம், குழிப்பணியாரம், அப்பம், இந்த மாதிரி ஸ்வீட் அப்பம், ஸ்வீட் குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆப்பம் மாவில் செய்கிறது. ஆனால் ஆப்பம் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். தேங்காய் சேர்க்கதால் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 3 முறைக்கு மேலே எனக்கு
இந்த மாவு வந்துடும். 3 மணிக்கு மேலே ஆப்பம் செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த உப்பு கரைச்சல், அந்த உப்பு கரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து பீட் பண்ண வேணாம். லேசாக ஜென்ரலாக அந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிலர் வந்து ஆப்ப சோடான்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு சோடா மாவுலாம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வேறு லெவல் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பட் சேர்க்க வேணாம். அந்த சோடா மாவுக்கு, அதாவது சோடா மாவு மீன்ஸ் அந்த பேக்கிங் சோடான்னு சொல்லலாம், அது வந்து சோடா மாவு தான் சொல்லுவாங்க. அது வந்து ஆப்ப சோடான்னு கூட சிலர் சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பத்துக்கு கண்டிப்பாக அதை சேர்த்து செஞ்சால் தான் சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு சில தாட் இருக்குது இன்னும் நிறைய பேர் மக்களில். நம்ம இன்றைக்கி அதாவது பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்காமல் நம்ம வந்து இன்றைக்கி ஆப்பம் செய்கிறோம். ஆப்பம் செய்கிறதுக்கே ஒரு பேன் வந்து தனியாக கடைகளில் கிடைக்கும். அது நார்மல் கடாய் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கடைகளில் கேட்டால் தெரியும். பிகினர்ஸ்க்காக சொல்லிக்கிறேன். நல்லா சூடு வந்ததும் இந்த மாதிரி ஒரு 2 குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இப்படி சுற்றி விட்டிங்கன்னா சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் வந்து இரும்பு சட்டி, அதாவது கேஸ்ட் அயன் இருக்குல்ல, ஸோ அந்த பாத்திரத்துலேயே செய்யலாம். நார்மலாக எஸ்எஸ் பாத்திரங்களை வந்து கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன், அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நான் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் முன்னே வாங்கினது. ஸோ ரொம்ப சூப்பராக வரும். எனக்கு இரும்பு பாத்திரம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஆப்பம் செய்கிறதுக்கு. அதை வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு சீசன் பண்ணிவிட்டு அதை வந்து செய்யணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நடுவில் நல்லா சாஃப்டாக, ஓரங்களில் நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு. சரியான பக்குவத்தில் ஆப்பம் ரெடியாக இருக்குது. பார்க்கும் போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்த இது வந்து நான் தான் செய்ய போகிறேன். அம்மா செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி 2 குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு இப்படி சுற்றி விட்டுருங்க. அந்த பாத்திரம் விளிம்பு வரைக்கும் நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அப்பம் நல்லா நல்லா குழி மாதிரி நல்லா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். அப்பம் பார்க்கும் போதே வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் உப்பலாக இருக்கணும். ஒரு கடாய் ஷேப்லேயே ஆப்பம் வரணும். ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் எடுத்துருக்கேன். சில ஒரு 30-40 வினாடிகளே நல்லா வெந்துடும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டே நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம் அப்படின்னாவே கண்டிப்பாக தேங்காய் பால் தான் சூப்பரான சைடிஸ். எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன சைடிஸ், ஆப்பத்தோட சைடிஸ் என்ன நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, எக் கறி, இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் நம்ம வந்து செய்யலாம். பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் தேங்காய் பால் தான். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நார்மலாக சிம்பிளாக சூப்பராக வெறும் தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக சுகர், ஒரு பெஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்து ஆப்பம் கூட சூடாக சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே அம்மா சொன்ன மெத்தடில் ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி அம்மாவே செஞ்சு காட்டணும் உங்களுக்காக அப்படிங்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு வரும்போது செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சூப்பரான எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் செஞ்ச ஆப்பம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.